என்ன என்ன அங்கே நின்னு பாத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணு ஹெல்ப் பண்ணு, இல்லனா போய் உன் வேலையை பாரு. நான் என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கா. இல்லை, என்னால என்னையே நம்ப முடியல. புரியலையே. காலையில நீ வந்து நின்னலா, அத சொல்லுதே. ஏதோ சொப்பனம்ட்டு நினைச்சலா? ஆமா, சொப்பனம் தான். விடிய காலையில கண்டல்ல, அதான் பழிச்சிருக்கு. இல்லை, போற நேரத்துல உன்னைய பார்த்தண்டா தேம்பி தேம்பி அழுவேண்டு சாமி கிட்ட உக்காந்து புலம்பிட்டு இருந்தேன். தப்பான ஆள்கிட்ட புலம்பிருக்க. ஒரு வார்த்தை என்கிட்ட என் முகத்தை நேரா பார்த்து சொல்லியிருந்தேனா நான் போயிருக்கவே மாட்டேன்ல. இல்லை, என்னால நம்பவே முடியல. எனக்காக தானே வந்த. அப்போ உன் வேண்டுதல்னாலதான் என் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு ஒத்துக்கிற இல்லையா? நீ எம்பிட்டு நாள் தான் இந்த பொய்ய மெயின்டைன் பண்ணுதுன்னு பாப்பேன். என்ன என்ன பொய்? பாஸ்போர்ட் தொலைஞ்சதுனாலதான் நீ திரும்பி வந்தேன்னு சொல்லுதெல்லாம் இந்த பொய். இல்லை, ஒழுங்க ஒத்துக்கல. நீ இந்த சம்பவத்தை ரொம்ப மிஸ் பண்ண, அதுக்காக தானே திரும்பி வந்த. போடா போடா லூசு. என்னது புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, இன்னைக்கு உன்னை பார்த்தா சாமி சலிக்கு சந்தன காப்பு போட்ட மாதிரி இருக்கலாம். கண்ணை எடுக்கவே முடியல. என்ன திடீர்னு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பக்கத்துல இருக்கும்போது உன் அருமை எனக்கு தெரியல. நீ என்னை விட்டு போறேன்னு நினைச்ச உடனே என்னால தாங்கிக்கிடவே முடியல தெரியுமா? இந்த மரம் மண்டைக்கு அப்பதாம்ல புரியுதே, நீ இல்லாம என்னால வாடவே முடியாதுன்ட்டு. மரமண்ட மரமண்ட. இல்லை, ஒன்னு உங்ககிட்ட சொல்லணும்ட்டு ஆசையாவும் இருக்கு, வெக்கமாவும் இருக்கு. சொல்லு. கூச்சமாவும் இருக்குலா? சொல்றா சீக்கிரம். உட்காந்து சொல்லவா? உட்காரு. முழு வார்த்தையும் சொல்லுடா. லவ். இருக்கிறது 3 வார்த்தை, அத சொல்ல இம்புட்டு நேரமா? யூவ யாரா சொல்லுவா? ஐ லவ் யூ டாக்டர். கல்யாணமான இவ்ளோ நாளைக்கு இப்பதான் 2வது தடவையா சொல்ற. டூ லேட் மேன், நோ யூஸ். ஏம்ல, என்ன அப்படிதானா? வேற என்ன செய்யணும்? இல்லை, எவ்வளவு ஃபீல் பண்ணி ஒருத்தன் ஐ லவ் யூன்னு சொல்லுதே, நீ டக்குன்னு கட்டி பிடிச்சி கன்னத்துல இச்சுன்னு கொடுத்து காஷ்மீர்ல டூயட் பாடுறதை விட்டுவிட்டு இப்படி ராஜா பகுத் மாதிரி உக்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க. ஓய், அதுக்கு வேற ஆளு பார்ப்போம். இல்லை, அதுக்கெல்லாம் வேற ஆளு பார்க்க முடியாதுல. அப்படி பார்த்தா தப்பாயிடும்ல. என்னால உன் கூட மட்டும்தானே காஷ்மீருக்கு போய் டூயட் பாட முடியும். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். இல்லை, என்ன இந்த சம்பவத்தை என்ன நீ அவ்வளவு சாதாரணமா இட போடுதியா? நீ இன்னைக்கு உன்னை என்ன செய்தம் பாருல. ஏய் கிழிச்ச போடா. என்ன எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுங்களா? ஏய் சண்முகம், டேய் வேண்டாம். என்ன கொடுல? என்ன கொடுக்கணும்? இல்லை, சினிமாவில எல்லாம் வழக்கமா இந்த காட்சியில ஒண்ணு கொடுப்பாவலா? குடுலா. போடா. இல்லை, என்ன புருஷனையே கை நீட்டு அடிக்க?
அதோட விட்டேன்னு சந்தோஷப்படு. தேவையில்லாம மனக்கோட்டை கட்டாத போ. இல்லை நீதான் வக்கு இல்ல அது இல்லன்னு உசுப்பேத்தி விட்டு இப்ப திடீர்னு இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? உன்னை உசுப்பேத்தி விட்டாலும் நீ பொங்கி எழுந்துட்டாலும் போடா போய் படு. என்ன அடிச்சாலும் எழுந்துக்க மாட்டேன். என்ன பண்ற இப்போ? எந்திரா. எந்திரிக்க மாட்டேன். இதோ பாரு, இத்தனை நாள் நடந்தது போனா போகட்டும். இனிமேலாவது நாம நமக்கான வாழ்க்கையை வாழணும். போதுமா? நம்ம ரத்னாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதுக்கப்புறம் தான் புருஷன் பொண்டாட்டியா நாம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, நம்ம குழந்தை உண்டுன்னு சந்தோஷமா வாழணும். ஓகே? அதான் நான் அமெரிக்கா போயிட்டு வந்ததும். என்னது மறுபடியும் அமெரிக்காவா? அது வரைக்கும் நீ வேணா என் மடியில வந்து படுத்துக்கலாம், இல்ல என் பக்கத்துல வேணாலும் படுத்துக்கலாம். ஆனா அதுக்கு மேல அனுமதி கிடையாது. ஓகே? ஓகே மிஸ்டர் சண்முகம், போ போய் படுப்போ. வேதாள மறுபடியும் முருங்கை மரம் ஏற ரெடியா இருக்கா? இவ நம்மள விரும்பிதான் வந்தான்றத நிலையில்லாமே வச்சிருக்காளே.